எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்கள் நண்பன் ராஜேந்திரன். ஆழ்மனத்தின் அளப்பரிய சக்தியை உபயோகித்து பெரும் செல்வந்தராவது எப்படி? டாக்டர் ஜோசப் மர்ஃபி. நுழையும் முன் இப்புத்தகம் நடைமுறை செயல்பாட்டை மனதில் வைத்து எழுதப்பட்ட ஒன்று. பணம் மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற மக்களுக்காகவும் வாழ்க்கை தங்களுக்காக பாதுகாத்து வைத்துள்ள வளங்களை கையகப்படுத்த முற்படுபவர்களுக்காகவும் இந்நூல் எழுதப்பட்டுள்ளது. இப்புத்தகத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ள எளிமையான உத்திகளை செயல்படுத்த தயாராக இருக்கின்ற உடனடி விளைவுகளை விரும்புகின்ற மக்களுக்காக இது எழுதப்பட்டது. இதில் விளக்கப்பட்டுள்ள மனித மனத்தின் அடிப்படை விதிகளை ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து வந்தால் நிச்சயமான உறுதியான விளைவுகளை நீங்கள் பெறுவீர்கள். இதில் கூறப்பட்டுள்ள உத்திகளை ஒரு 12 வயது சிறுவன் கூட எளிதாக புரிந்து கொண்டு செயல்படுத்தும் வகையில் எளிமையான நடையிலேயே நான் இதை எழுதியுள்ளேன். இதில் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் இதில் விவரிக்கப்பட்டுள்ள உளம் சார்ந்த விதிகளையும் ஆன்மீக விதிகளையும் பயன்படுத்தி செல்வந்தர்களாக ஆனவர்களை பற்றியது. இவர்கள் பல்வேறு சமயங்களைச் சேர்ந்தவர்கள். மேலும் அவர்கள் பல தரப்பட்ட வருவாய் நிலைகளைச் சேர்ந்தவர்கள். சமூகத்தின் வெவ்வேறு நிலைகளில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் சிந்தித்ததன் மூலமும் ஆழ்மனத்தின் சக்தியை சரியான முறையில் பயன்படுத்தியதன் மூலமும் ஏராளமான செல்வத்தை குவித்துள்ளனர். இந்நூலில் இடம்பெற்றுள்ள நல் முத்துக்களில் சில. ஒரு விற்பனையாளர் தனது ஆண்டு வருவாயை ஒரு வருடத்திற்குள் $5000 இருந்து $50,000 எப்படி உயர்த்தினார்? லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் ஒரு தொழிலதிபர் நான் கற்றுக் கொடுத்த ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி ஒன்றுமில்லாதவர் என்ற நிலையில் இருந்து பல கோடி டாலர்கள் பெருமானமுள்ள சங்கிலி தொடர் கடைகளின் உரிமையாளராக எப்படி மாறினார்? சிறு சிறு வேலைகளை செய்து வந்த ஒரு தச்சு தொழிலாளி பல விண்ணுயர கட்டிடங்களை கட்டி பெரும் சொத்துக்களை எப்படி குவித்தார்? ஒரு சாதாரண சுரங்க தொழிலாளி செல்வத்தை பற்றிய தனது கருத்துக்களை எவ்வாறு தன் மகனுக்கு தெரிவித்தார் என்பதை பற்றிய ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான கதை. அந்த மகன் இப்போது புகழ்பெற்று விளங்கும் ஓர் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறார். செல்வத்திற்கான திறவுகோலை அவரது கதை நமக்கு வழங்குகின்றது. உண்மை பற்றிய பழங்கால போதனைகளை செயல்படுத்தி கோடிக்கணக்கான டாலர்கள் பெருமானம் உள்ள ஒரு பெரு நிறுவனத்தை திரு டிங் எவ்வாறு உருவாக்கினார்? கவிஞர்களும் கலைஞர்களும் ஓவியர்களும் அறிவியல் அறிஞர்களும் வியாபாரங்களில் ஈடுபட்டு உள்ளவர்களும் தங்களுக்குள் இருக்கும் முடிவில்லா பொக்கிச கிடங்கில் இருந்து செல்வத்தை எப்படி கவர்ந்தெழுத்தனர்? நீங்கள் செல்வந்தராக இல்லாதவரை உங்களால் ஒரு முழுமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியாது. செல்வந்தராவதற்கு பகுத்தறிவு ரீதியான அறிவியல் ரீதியான அணுகுமுறை ஒன்று உள்ளது. செல்வ செழிப்புடன் கூடிய மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையின் பலன்களை நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினால் இப்புத்தகத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். இதில் கூறப்பட்டுள்ளவற்றின்படி அப்படியே நடந்து கொள்ளுங்கள். அப்போது ஒரு பிரம்மாண்டமான அருமையான மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான உன்னதமான வாழ்க்கைக்கான பாதை உங்கள் கண் முன் விரியும். அத்தியாயம் 1. தலைப்பு: முடிவில்லா பேரறிவு என்னும் புதையற் களஞ்சியம். ஒரு முழுமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கும் கடவுளை பெருமைப்படுத்துவதற்கும் என்றென்றும் அவரது ஆசீர்வாதங்களை ஆனந்தமாக அனுபவிப்பதற்கும் தான் நீங்கள் இப்பூ உலகில் பிறந்திருக்கிறீர்கள். பிரபஞ்சத்தின் ஆன்மீக ரீதியான உள ரீதியான மற்றும் பௌதீக ரீதியான அனைத்து வளங்களும் கடவுளின் பரிசுகள். அவை இயல்பாக நல்லவை, சிறந்த பயனை உள்ளடக்கியவை. பரிசை கொடுப்பவர் கடவுள், அந்த பரிசும் அவரே. அதை பெறுபவன் மனிதன். கடவுள் மனிதனுக்குள் வசிக்கிறார். அதாவது முடிவில்லா செல்வ வளங்களின் புதையற் களஞ்சியம் உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றி எல்லா இடங்களிலும் உள்ளது. மனத்தின் விதிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் பெருமையுடன் கூடிய மகிழ்ச்சியான அபரிமிதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அந்த முடிவில்லா புதையற் களஞ்சியத்தில் இருந்து உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். செல்வ செழிப்புடன் இருப்பது உங்களது உரிமை. நீங்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றீர்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்துள்ள திறமைகளை பயன்படுத்துவதன் மூலமும் முடிவில்லா பேரறிவுடன் ஒத்திசைவாக உங்களை பொருத்தி கொள்வதன் மூலமும் நீங்கள் செல்வந்தராகிறீர்கள். உங்கள் மனம் முழுவதும் நல்ல யோசனைகளால் நிரம்பி வழிந்து ஆக்கப்பூர்வமான ஒன்றாக மாறும்போது
உங்கள் உழைப்பு மேலும் ஆக்கப்பூர்வமானதாக மாறி அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். கடவுளுடன் நீங்கள் ஒன்றர கலந்திருக்கிறீர்கள் என்று உங்கள் இதயத்தில் நீங்கள் கொண்டுள்ள உணர்வுதான் உங்களை செல்வந்தராக ஆக்குகின்றது. உங்களது மனப்போக்கு மற்றும் நல்ல விஷயங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் விசுவாசம் ஆகியவற்றுக்கு ஏற்பவே நீங்கள் செல்வந்தராக ஆகிறீர்கள். ஏழ்மையில் எந்த பெருமையும் இல்லை. அது உண்மையில் ஒரு மனநோய். இப்புவியில் இருந்து அது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் உண்மையான இடத்தை கண்டுபிடிப்பதற்கும் உங்கள் திறமைகளை உலகத்திற்கு கொடுப்பதற்கும் தான் இங்கு அவதரித்திருக்கிறீர்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்துள்ள ஆற்றலுக்கு ஏற்ப நீங்கள் ஓர் அற்புதமான வழியில் விசாலம் அடைந்து சிறப்பாக வாழ்வதும் மனித குலத்தை எண்ணற்ற வழிகளில் ஆசீர்வதிக்கக்கூடிய பௌதீக வளங்களையும் ஆன்மீக வளங்களையும் மன வளங்களையும் உருவாக்குவதும் தான் உங்களது பிறவி நோக்கம். உங்களை எப்போதும் அழகும் வசதியும் சூழ்ந்திருக்கும்படி பார்த்து கொள்வது எப்படி என்பதையும் சுதந்திரம், விடுதலை மற்றும் மன அமைதி ஆகிய உங்கள் பிறப்புரிமைகளை சுவீகரித்து கொள்வது எப்படி என்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள். முடிவில்லா பேரறிவின் சக்தி, நேர்த்தி மற்றும் செல்வ வளங்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்துவது உங்கள் தெய்வீக உரிமை. செல்வந்தராகும் கலை. இப்பிரபஞ்சம் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறையால் ஆனது. நமது அனைத்து அனுபவங்களும் சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் இதன் கோட்பாடுகளுக்கும் விதிகளுக்கும் உட்பட்டவை. காரணமும் அதனால் ஏற்படும் விளைவும் என்னும் உறுதியான விதி இங்குள்ள அனைத்திலும் உள்ளது. செல்வந்தராகும் கலை நம்பிக்கை விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. நம்பிக்கை விதிதான் வாழ்வின் விதி. நம்பிக்கை என்பது ஏதோ ஒன்று உண்மை என்று மனதார ஏற்றுக்கொள்வது. அபரிமிதமான மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டு சிறப்பானவற்றை மகிழ்ச்சியாக எதிர்பார்த்து வாழும்போது சிறந்த விஷயங்கள் உங்களிடம் நிச்சயமாக வந்து சேரும். மனிதன் கொண்டுள்ள நம்பிக்கைதான் செல்வத்திற்கும் ஏழ்மைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஆரோக்கியத்திற்கும் நோய்மைக்கும் இடையே வேறுபாட்டை ஏற்படுத்துகின்றது. ஒத்த எண்ணங்கள் ஒத்த விளைவுகளை உருவாக்கும் என்பது ஒரு பிரபஞ்ச விதி. எனவே முடிவில்லா பேரறிவின் செல்வ வளங்களை துணிச்சலுடன் நாடும் ஒருவன் நிச்சயமாக அவற்றை பெறுவான். நீங்கள் செல்வந்தராக இருப்பதற்காக பிறந்துள்ளீர்கள். நீங்கள் ஒரு முழுமையான மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களுடனும் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் அனைத்து தடைகளையும் தாண்டி அவற்றை வெற்றி கொண்டு உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் பெருமைகளையும் அழகையும் பறைசாற்றுவதற்காக பிறந்திருக்கிறீர்கள். கடவுளின் அனைத்து சக்திகளும் பண்பு நலன்களும் அம்சங்களும் உங்களுக்குள் இருக்கின்றன. உங்கள் வாழ்க்கை கடவுளின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இப்போது உங்களுடையது. கடவுள் தான் மேற்கொள்ளும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறுகிறார். அவர் படைப்பது ஒரு மரமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த முடிவில்லா பேரறிவுடன் ஒன்றர கலந்துள்ளவர். ஆகவே உங்களால் ஒருபோதும் தோற்க முடியாது. வெறுமனே வாழ்க்கையை ஓட்டுவதற்காக நீங்கள் இங்கு வரவில்லை. வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைத்துள்ள ஒரு பரிசு. வாழ்வை ஜீவனுடன் வெளிப்படுத்துவதற்கும் உங்கள் மனம், உடல் மற்றும் ஆன்மாவின் மூலமாக உங்களுக்குள் ஒளிந்துள்ள திறமைகளையும் திறன்களையும் இவ்வுலகிற்கு கொடுப்பதற்கும் தான் நீங்கள் இங்கு ஜனித்திருக்கிறீர்கள். ஆரோக்கியம், அபரிமிதம், மகிழ்ச்சி மற்றும் அமைதி ஆகியவற்றை குறித்து நீங்கள் கொண்டுள்ள விருப்பங்கள் அனைத்தும் உங்கள் மூலமாக வெளிப்பட துடித்து கொண்டிருக்கும் முடிவில்லா பேரறிவின் தூண்டுதல்களே. உங்கள் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு இப்போதே விளையுங்கள். செல்வந்தராவதற்கு ஒரு தொழிலதிபர் கடைபிடித்த 3 அம்சங்கள். பெவர்லி ஹில்ஸ் பகுதியைச் சேர்ந்த எனது தொழிலதிபர் நண்பர் ஒருவர் தன் கடையில் வைத்து என்னிடம், என் சகோதரரும் நானும் செய்யும் அதே வியாபாரத்தில்தான் ஈடுபட்டுள்ளார். இங்கிருந்து 3 கட்டிடங்களை தாண்டி அவரது கடை உள்ளது. அவர் செல்வச் செழிப்பில் திளைத்து கொண்டிருக்கிறார். என்னால் என் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியவில்லை. சூழ்நிலையோ அல்லது வியாபார பொருட்களோ இதற்கு காரணமாக இருக்க முடியாது. எனது இந்த நிலைமைக்கு நிச்சயமாக நான் தான் காரணம் என்று கூறினார். செல்வந்தராவதும் வாழ்வில் முன்னேறுவதும் ஒரு குறிப்பிட்ட வியாபாரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்ததல்ல. செல்வ வளங்கள் என்பது ஒரு மனிதனின் மனம் தொடர்பானவை. பெரும் திறமை படைத்த சிலர் ஏழ்மையில் சிக்கி வெறுப்போடு வாழ்கின்றனர். அதே சமயம் மிக குறைவான திறமை அல்லது மிக குறைவான கல்வியை பெற்றிருக்கும் சிலர்
தங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு செழிப்பாக வாழ்கின்றனர் என்று நான் அவரிடம் கூறினேன். செல்வத்தை வெற்றிகரமாக பெறுவதற்கான 3 அம்சங்கள் குறித்து நான் அவருக்கு விளக்கினேன். அவர் இந்த 3 அம்சங்களையும் கடைபிடித்து வியக்கத்தக்க வகையில் முன்னேறினார். முதலாவது அம்சம், வாடகைக்கான தொகையை என்னால் செலுத்த முடியாது. என் வருமானம் கைக்கும் வாய்க்கும் கூட போதுமானதாக இல்லை. வியாபாரம் மோசமாக உள்ளது. என் செலவுகளை என்னால் சமாளிக்க முடியவில்லை போன்ற பொருளாதாரத்தை பற்றிய எந்த ஒரு எதிர்மறையான கருத்தையும் ஒருபோதும் கூறாதீர்கள். என்னால் முடியாது என்ற எதிர்மறையான எண்ணம் உங்கள் மனத்தில் தோன்றும்போது உடனடியாக எனக்குள் இருக்கும் முடிவில்லா பேரறிவுடன் நான் ஒன்றர கலந்திருக்கின்றேன், என் தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகின்றன என்று சுய பிரகடனம் செய்யுங்கள். 1 மணி நேரத்தில் 50 முறை நீங்கள் இவ்வாறு கூற வேண்டியிருக்கலாம். ஆனால் விடாமுயற்சியுடன் நீங்கள் அவ்வாறு செய்தால் அந்த எதிர்மறை எண்ணம் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பதை நிறுத்திவிடும். இரண்டாவது அம்சம், பிரச்சனையான நேரங்களில் கடவுள் எப்போதும் என் உதவிக்கு வருகிறார் என்றும் ஒவ்வொரு கணத்திலும் எனக்கு தேவையான யோசனைகளை கடவுள் உடனடியாக எனக்கு வழங்குகிறார் என்றும் ஒவ்வொரு நாளும் சுய பிரகடனம் செய்து முடிவில்லா பேரறிவின் செல்வ வளங்கள் உங்களை வந்தடைய உங்கள் மனத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது அம்சம், ஒவ்வொரு இரவும் உறங்கச் செல்வதற்கு முன் எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கும், என்றென்றும் நிலைத்திருக்கும் கடவுளின் செல்வ வளங்களுக்காக நான் என்றென்றும் நன்றியுடையவனாக இருக்கிறேன் என்று பலமுறை சுய பிரகடனம் செய்யுங்கள். இந்த ஆன்மீக பரிந்துரையை அந்த தொழிலதிபர் விசுவாசத்துடன் தொடர்ந்து கடைபிடித்து பெரும் முன்னேற்றங்களை கண்டார். சமீபத்தில் அவர் என்னிடம், என் மனம் ஒரு வனாந்திரமாகவும் பாலைவனமாகவும் இருந்தது. அறியாமை, பயம், சுய மதிப்பின்மை, தகுதியற்றவன் என்ற உணர்வு ஆகிய கலைகளை தவிர அங்கு வேறெதுவும் வளரவில்லை. ஆனால் இப்போது வெற்றி, சாதனை, செழிப்பு ஆகியவற்றை நோக்கி நான் பீடு நடை போற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அபரிமிதமான வாய்ப்புகள். வாழ்வின் ஓட்டத்திற்கு எதிராக செல்வதை நிறுத்திவிட்டு வாழ்வின் போக்கோடு ஒத்திசைந்து செல்லும் மக்களுக்கு அபரிமிதமான வாய்ப்புகள் உள்ளன. செல்வ வளங்களுக்கான விதி மற்றவர்களுக்கு எவ்வாறு செயல்படுகிறதோ அதே போலத்தான் உங்களுக்கும் செயல்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் வெப்பமண்டல காடுகளில் கீழே விழுந்து அழுகி போகின்ற பழங்களின் எண்ணிக்கை உலகம் முழுவதிலும் உள்ள மக்களின் பசியை போக்கும் அளவுக்கு மிக அதிகமாக உள்ளது என்று கூறப்படுகிறது. இயற்கை அபரிமிதமானது, வரம்பற்றது, வளமானது. மனிதனின் பற்றாக்குறையும் இல்லாமையும் இயற்கை வளங்களை அவன் தவறான முறையில் விநியோகிப்பதாலும் முறைகேடாக பயன்படுத்துவதாலும் வரும் விளைவுகள்தான். நம் நாட்டில் எவ்வளவு கட்டுமான பொருட்கள் இருக்கின்றன என்று பாருங்கள். இந்நாட்டில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மாளிகையை கட்டி கொடுக்கும் அளவுக்கு போதுமான மரங்கள், கற்கள், சிமெண்ட், இரும்பு, எஃகு மற்றும் இதர பொருட்களும் உள்ளன. எல்லா பெண்களையும் ராணிகளைப் போலவும் எல்லா ஆண்களையும் ராஜாக்களைப் போலவும் உடையணியை செய்யும் அளவுக்கு போதுமான ஆடை அணிகலன்கள் இருக்கின்றன. முடிவில்லா பேரறிவின் வளங்கள் அளவிட முடியாதவை என்பது நீங்கள் அறிந்துள்ள விஷயம்தான். அந்த ஊற்று ஒருபோதும் வற்றாது. இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் ஒரே மூலத்திலிருந்தே வந்தவை. காரியம், தங்கம், வெள்ளி, செம்பு, மரங்கள், கற்கள் அல்லது நீங்கள் உங்கள் கையில் அணிந்திருக்கும் கை கடிகாரம் ஆகியவற்றுக்கிடையே உள்ள ஒரே வேறுபாடு அவற்றின் அணுக்கருவை சுற்றி கொண்டிருக்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் அவை சுற்றி வரும் வேகமும் தான். ஒட்டுமொத்த உலகமும் அதில் உள்ள அனைத்து பொருட்களும் இந்த ஒரே பிரபஞ்ச மூலத்தில் இருந்து உருவானவைதான். உங்களுக்குள் இருக்கும் அளவற்ற யோசனைகள் ஒருபோதும் காலியாகி விடுவதில்லை. மக்களுக்கு தங்கமும் வெள்ளியும் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் ஏற்கனவே இருக்கின்ற தனிமங்களிலிருந்து அவற்றை செயற்கை முறையில் தயாரிக்க முடியும். முடிவில்லா பேரறிவு உங்கள் தேவைகளை நிறைவேற்றுகின்றது. தன்னை விரிவுபடுத்தி கொள்வதும் உங்கள் மூலமாக தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொள்வதும் தான் அதன் இயல்பு. செல்வ வளங்கள் தனக்குள் இருந்ததை ஒரு பெண்மணி கண்டறிந்தது எப்படி? ஒவ்வொரு நாள் காலையிலும் எனது வானொலி நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டு வந்த பெண் ஒருத்தி, செலுத்தியாக வேண்டிய பில்கள் குவிந்து கொண்டு இருக்கின்றன. நான் இப்போது வேலையில் இல்லை. எனக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றனர். ஆனால் கையில் சல்லி காசு கூட இல்லை. நான் என்ன செய்வது என்று கேட்டு எனக்கு கடிதம் எழுதியிருந்தாள். அவள் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தனது தேவைகள் குறித்த யோசனையை சுருக்கமாக, எனது தேவைகள் அனைத்தையும்
கடவுள் இப்போது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று ஒரு வரிக்குள் அடங்குமாறு நான் அவளுக்கு பரிந்துரைத்தேன். செலவுகளை சமாளிப்பதற்கு தேவையான பணம், ஒரு வீடு, ஒரு வேலை, ஒரு கணவன், குழந்தைகளுக்கான உணவு மற்றும் உடைகள், போதுமான அளவு செல்வம் போன்ற அவளது ஆழமான விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படுவதுதான் அவளை பொறுத்தவரை இவ்வார்த்தைகளுக்கான அர்த்தம். அவள் இந்த வாசகத்தை ஒரு தாலாட்டைப் போல மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தாள். எனது தேவைகள் அனைத்தையும் கடவுள் இப்போது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று அவள் சுய பிரகடனம் செய்த ஒவ்வொரு முறையும் ஒருவித கதகதப்பும் அமைதியும் அவளை ஆட்கொண்டன. அந்த வாசகம் உண்மையானது என்பதையும் அதன் சக்தியையும் அவள் உணரும் வரை இது தொடர்ந்தது. வெகு விரைவில் இப்பெண் வியத்தகு விளைவுகளை பெற்றாள். 15 வருடங்களாக அவள் சந்தித்திராத அவளது சகோதரி ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து அவளை சந்தித்து அவளுக்கு $5000 பணமும் வேறு சில பரிசு பொருட்களும் கொடுத்துவிட்டு சென்றார். பிறகு இவள் ஒரு மருத்துவரிடம் செயலாளராக வேலையில் சேர்ந்தாள். ஒரு மாதத்திற்குள் அந்த மருத்துவரை மணமுடித்தாள். இப்போது அவள் மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி கொண்டிருக்கின்றாள். கடவுளின் வழிகள் உண்மையில் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டவையே. ஏழ்மை ஒரு நோய். நோய் என்பதற்கு சௌகரியம் இன்மை, சமநிலை இன்மை என்று பொருள். உங்களை சுற்றி பாருங்கள். பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் இருந்து வரும் ஒரு சிலர் தங்கள் இலக்குகளை அடைந்து வாழ்வில் தொடர்ந்து செல்வந்தராகி கொண்டே போவதை நீங்கள் காண்பீர்கள். அதே சமயம் அவர்கள் செய்யும் அதே உத்தியோகத்தை செய்து கொண்டு அவர்களுக்கு அருகில் வசிக்கும் வேறு சிலர் ஏழைகளாக இருப்பதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வத்தையும் முன்னேற்றத்தையும் விரிவாக்கத்தையும் வளர்ச்சியையும் பற்றி சிந்திப்பதை நீங்கள் வழக்கமாகிக் கொண்டால் உங்களை குணமாக்குவதற்கான வழி உங்கள் ஆழ் மனத்திலிருந்து தானாகவே உங்களை வந்தடையும். எண்ணற்ற வழிகளில் உங்கள் சொத்துக்கள் பல்கி பெருகும். நீங்கள் கடனாளியாகவும் எந்த விதமான நிதியோ செல்வாக்கோ அல்லது சொத்தோ இல்லாதவராக இருக்கக்கூடும். ஆனால் கடவுளின் செல்வம் என் வாழ்வில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது, தேவைக்கும் அதிகமாகவே அது என்னிடம் உள்ளது என்று நீங்கள் சுய பிரகடனம் செய்ய துவங்கினால் விரைவில் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும். ஒரு பெண்ணின் வாழ்வில் நிகழ்ந்த அதிசயம். நான் இப்புத்தகத்தின் முதலாவது அத்தியாயத்தை எழுதி கொண்டிருந்த போது ஒரு பெண் என்னை தொலைபேசியில் அழைத்து என் வாழ்வில் ஓர் அதிசயம் நிகழ்ந்துள்ளது என்று உற்சாகமாக கூறினாள். அவளும் அவளது கணவரும் ஒரு சிறு ஓய்வூதியத்தின் துணையுடன் மிகவும் சிரமப்பட்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தனர். நான் அவளுக்கென்று பிரத்யோகமாக கடவுளின் செல்வம் என் வாழ்வில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது, அவரது செல்வம் அபரிமிதமாக என்னை நோக்கி பாய்ந்து வருகின்றது, என்னிடம் இப்போதுள்ள நல்ல விஷயங்களுக்காகவும் கடவுளின் அனைத்து செல்வங்களுக்காகவும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன் என்ற பிரார்த்தனையை கொடுத்து தவறாமல் அதை கடைபிடிக்குமாறு கூறினேன். அவள் இப்பிரார்த்தனையை ஒவ்வொரு நாளும் பல முறை உணர்ச்சி பொங்க கூறி வந்தாள். 2 வாரங்களுக்கு பிறகு ஒருவன் அவளது வீட்டு வாசலில் நின்று கொண்டு ஒரு பாலைவனத்தின் நடுவே அவளுக்கு சொந்தமாக இருந்த ஒரு மனையை பற்றி விசாரித்தான். அந்த இடத்தில் வேறு வீடுகளோ தண்ணீரோ இருக்கவில்லை. வெறும் கள்ளிச் செடிகளும் புதர் செடிகளும் மட்டுமே இருந்தன. அதை விற்பதற்கு பல வருடங்களாக அவள் முயற்சித்து வந்திருந்தாள். ஆனால் யாரும் அதை பார்க்கக்கூட விரும்பவில்லை. வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தவன், உங்கள் மனைக்கு அருகாமையில் உள்ள இடங்களில் நடைபெறவிருக்கும் கட்டுமான பணிகளுக்கு தேவையான மின்சாரத்தை உங்கள் இடத்தில் உற்பத்தி செய்ய எங்கள் நிறுவனம் விரும்புகின்றது என்று கூறினான். எதற்கும் பிரயோஜனமற்ற மனையாக கருதப்பட்ட அந்த இடத்திற்கு அந்த நிறுவனம் அப்பெண்ணுக்கு $10,000 பணம் கொடுத்தது. இது அதிசயமல்ல, அவளது கோரிக்கைக்கு அவளது ஆழ்மனம் கொடுத்த பதில்தான் அது. முடிவில்லா பேரறிவின் வழிகள் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டவை. உங்களால் மூலதனத்தை பெற முடியும். எண்ணம் என்பது உங்களால் தொட்டு உணர முடியாத ஒரு சக்தி, உங்கள் கண்ணுக்கு புலப்படாத ஒரு மாபெரும் சக்தி. நீங்கள் சிந்திக்கும் எது ஒன்றும் உங்கள் வாழ்வில் வடிவம் பெறுகிறது. அதற்கு முரணான வேறொரு எண்ணத்தை கொண்டு அதை நீங்கள் முறியடிக்காத வரை கண்களுக்கு புலப்படக்கூடிய மூலதனத்தை உங்கள் எண்ணத்தால் உங்கள் ஆழ்மனத்தின் மூலமாக நிச்சயமாக உருவாக்க முடியும். உங்கள் எண்ணம் உங்கள் ஆழ்மனத்தை ஆட்டுவிக்கின்றது. நீங்கள் ஏழ்மை குறித்து சிந்தித்தால் நீங்கள் ஏழையாகுவீர்கள். இப்போது நீங்கள் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஆன்மீக ரீதியான, மன ரீதியான, பௌதீக ரீதியான செல்வ வளங்களை பற்றி சிந்திப்பதை நீங்கள் வழக்கமாக்கி கொண்டால் பிரபஞ்ச விதிப்படி நீங்கள் செல்வந்தராக
ஆகத்தான் வேண்டும். வேறு வார்த்தைகளில் கூறினால், செல்வம் இப்போது என்னுடையது என்று நீங்கள் எண்ணி அந்த யோசனையின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் இருந்து வரும்போது, உங்கள் சிந்தனையின் இயல்பிற்கு ஏற்ப உங்கள் ஆழ்மனம் எல்லா வழிகளிலும் செல்வத்தை உங்களிடம் கொண்டு சேர்ப்பதன் மூலம் உங்களுக்கு விடையளிக்கும். கட்டிடங்கள், கட்டமைப்புகள், நகரங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட மற்றும் இயற்கையாக உள்ள அனைத்து விதமான உபகரணங்கள் உட்பட அனைத்து கண்டுபிடிப்புகளும் உங்களுக்குள் இருக்கும் கண்களுக்கு புலப்படாத புதையற் களஞ்சியத்தில் இருந்து வந்தவைதான். நீங்கள் உங்கள் நாற்காலியை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்தவுடன் நீங்கள் அந்த இயக்கத்தை மேற்கொள்கிறீர்கள். ஒலிகளையும் இசையையும் உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று அறிவியல் அறிஞர்கள் நினைத்ததன் விளைவாக பிறந்ததுதான் தொலைக்காட்சி. குரல் மற்றும் இசை போன்றவற்றை மின்னணு அதிர்வுகளாக அவர்கள் மாற்றினர். நீங்கள் உண்மையில் ஒரு சிந்தனை உலகிற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். முடிவில்லா பேரறிவு ஓர் அண்ட சராசரத்தை பற்றி சிந்தித்தது. பிரபஞ்ச மனம் அந்த எண்ணத்திற்கு ஏற்ப இயங்கி நட்சத்திரங்கள், சூரியன்கள், நிலவுகள் மற்றும் முடிவற்ற விண்மீன் மண்டலங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஜீவனுள்ள ஒரு பிரபஞ்ச வடிவத்தை எடுத்தது. இவை அனைத்தும் முடிவில்லா பேரறிவின் ஒழுங்குமுறையுடனான கணித ரீதியான மிக துல்லியமான சிந்தனையின் விளைவே. கடவுளால் மட்டுமே ஒரு மரத்தை உருவாக்க முடியும் என்று கவிஞர் ஜாய்ஸ் கில்மர் கூறியுள்ளார். அது கர்வாலி மரமோ அல்லது ஆப்பிள் மரமோ, மரங்களை படைக்கும்போது அந்த முடிவில்லா பேரறிவு மரங்களை பற்றி சிந்திக்கின்றது. உடனே இயற்கையில் நிலைத்திருக்கும் வளர்ச்சி கோட்பாட்டின் அடிப்படையில் அனைத்து மரங்களையும் அவற்றின் இயல்பிற்கு ஏற்ப உருவாக்குவதற்கான சக்தியை பிரபஞ்ச மனம் கட்டவிழ்த்து விடுகின்றது. மாபெரும் ஈர்ப்பு விதி. சில மாதங்களுக்கு முன்பு ஒருவர் தான் புதிதாக கண்டுபிடித்துள்ள ஒரு பொறியியல் சாதனத்தை என்னிடம் காட்டி, இதை உற்பத்தி செய்து விற்பதற்கு எனக்கு ஏராளமான பணம் தேவை என்று கூறினார். அவரது கனவை நனவாக்குவதற்கு அவருக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஓர் ஈர்ப்பு விதி உள்ளது என்று நான் அவருக்கு விளக்கினேன். இந்த கண்டுபிடிப்பை உற்பத்தி செய்து பிரபலப்படுத்தி விற்பதற்கு உதவக்கூடிய ஒரு கச்சிதமான நிறுவனத்தை என் ஆழ் மனத்திற்குள் இருக்கும் முடிவில்லா பேரறிவு என்னிடம் கவர்ந்து இழுத்து வருகின்றது. பரஸ்பர திருப்தியும் இணக்கமும் தெய்வீக உடன்பாடும் இதில் சம்பந்தப்பட்டுள்ள அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றது என்று தினமும் மனதிற்குள் கூறி வருமாறு நான் அவருக்கு பரிந்துரைத்தேன். இது அவரது வழக்கமான பிரார்த்தனையாக மாறியது. அவரது ஆழ்மனம் சுறுசுறுப்பாகியது. வெகு விரைவில் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தில் நான் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்த சில் சயர் எபெல் அரங்கத்தில் வைத்து ஒரு பிரபலமான தொழிலதிபரை அவர் சந்தித்தார். அவரது கண்டுபிடிப்பை உற்பத்தி செய்து விநியோகிக்க அந்த தொழிலதிபர் ஒப்புக்கொண்டு முறையான ஒப்பந்தங்களை செய்து கொண்டார். அது ஏகப்பட்ட லாபங்களை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு புரட்சிகரமான சாதனமாக விளங்கப் போவதாக அவர் சமீபத்தில் என்னிடம் கூறினார். ஈர்ப்பு விதியை இது அழகாக விளக்கி காட்டுகின்றது தான். வளர்வதற்கு தேவையான அனைத்தையும் தன்னகத்தை ஈர்க்கும் அறிவை பெற்றுள்ள ஒரு விதியைப் போல செல்வத்தை குவிப்பதற்கான தனது குறிக்கோள்களும் இலக்குகளும் நிறைவேறுவதற்கு தேவையான அறிவையும் யோசனையையும் ஒரு மனிதனால் சுயமாக தன்னிடம் ஈர்க்க முடியும். மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து வடிவங்களும் செயல்முறைகளும் பிற விஷயங்களும் முதலில் அவனது சிந்தனை உலகில் இடம்பெற வேண்டும். அவன் ஒன்றை பற்றி சிந்திக்காத வரை அவனால் எதையும் உருவாக்கவோ அல்லது வடிவமைக்கவோ முடியாது. எண்ணம்தான் உலகை ஆட்டுவிக்கின்றது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அத்தியாயம் 1. முடிவில்லா பேரறிவு என்னும் புதையற் களஞ்சியம். இரத்தினச் சுருக்கமாய், மனத்தின் விதிகளை பயன்படுத்தி பெருமையுடன் கூடிய மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அந்த முடிவில்லா புதையற் களஞ்சியத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் செல்வந்தராக வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறீர்கள். ஒரு முழுமையான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்காகவே நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பம். காரணமும் அதனால் ஏற்படும் விளைவும் என்னும் உறுதியான விதி அனைத்திலும் உள்ளது. கடவுளின் செல்வ வளங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்போது அவற்றை நீங்கள் பெறுவீர்கள். அனைத்தும் உங்கள் நம்பிக்கையின்படியே உங்களுக்கு நடக்கும். கடவுள் தான் மேற்கொள்ளும் எல்லாவற்றிலும் வெற்றிகரமாக திகழ்கிறார். நீங்கள் கடவுளுடன் ஒன்றர கலந்துள்ளவர். எனவே உங்களால் தோற்க முடியாது. அனைத்து செல்வங்களும் மனத்தை சார்ந்தவை. உங்கள் மனப்போக்குதான் செல்வத்தையோ ஏழ்மையையோ தீர்மானிக்கின்றது. நீங்கள் செல்வத்தை பற்றி சிந்தித்தால் செல்வத்தில் திளைப்பீர்கள்.
ஏழ்மையை பற்றி சிந்தித்தால் ஏழ்மையில் உழல்வீர்கள். உங்களுக்கு அபரிமிதமான வாய்ப்புகள் உள்ளன. வாழ்வின் போக்கிற்கு எதிராக செல்வதை நிறுத்துங்கள். வாழ்வின் ஓட்டத்தோடு ஒத்திசைந்து செல்லுங்கள். நீங்கள் உங்கள் ஆழ் மனத்திலிருந்து பெறக்கூடிய யோசனைகள் எண்ணற்றவை. உங்களிடம் இருக்கும் ஒரு புதிய யோசனை $50,000 மதிப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடும். உங்களுக்குள் இருக்கும் முடிவில்லா புதையற் களஞ்சியத்துடன் தொடர்பு கொள்வதற்கு சிறந்த வழி கடவுள் என்னுடைய தேவைகள் அனைத்தையும் இப்போது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று சுய பிரகடனம் செய்வதுதான். நீங்கள் இவ்வழியில் பிரார்த்தித்து வரும்போது அற்புதங்கள் நிகழும். ஏழ்மை என்பது ஒரு மனநோய். கடவுளின் செல்வம் என் வாழ்வில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தேவைக்கும் அதிகமாகவே அது என்னிடம் உள்ளது என்று தைரியமாக சுயப்பிரகடனம் செய்யுங்கள். செல்வங்களின் களஞ்சியமான உங்கள் ஆழ் மனம் உங்களுடைய உண்மையான எண்ணங்களுக்கு உங்களுக்கு தெரியாத வழிகளில் விடை அளிக்கின்றது. எண்ணம் என்பது உங்களால் தொட்டு உணர முடியாத, உங்கள் கண்களுக்கு புலப்படாத ஒரு மாபெரும் சக்தி. உங்களுக்கு வேண்டிய மூலதனத்தை உங்கள் எண்ணத்தால் நிச்சயமாக உருவாக்கி தர முடியும். உங்கள் சிந்தனையின் இயல்பிற்கு ஏற்ப உங்களுக்கு தேவையான அனைத்தையும் ஈர்ப்பு விதி உங்களிடம் கவர்ந்திழுக்கின்றது. உங்கள் சுற்றுச்சூழலும் பொருளாதார நிலைமையும் உங்கள் வழக்கமான சிந்தனையின் கச்சிதமான பிரதிபலிப்பே. எண்ணம்தான் உலகை ஆட்டுவிக்கின்றது. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன்.